கையில் இருக்கிற பணத்தை எடுத்து மனசு வரல. கிளாக்கில் எதாவது பண்ணலான்னா அது உடனடியாக இன்வெஸ்டர் வேணும். போய் 2 முக்கியமான ஒரு ஆட்களை பார்த்தாரு. ஏற்கனவே இவருக்கு ஒரு முக்கியமான தலைவர், ஆந்திராவை சேர்ந்த தலைவர் உதவி பண்ணுறான்னு அதை ஒத்துக்கிட்டு தான் தகவல். வேட்பாளர் கிடைக்கல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, தயாரே ஆகலை. ஒருத்தர் ஜான், இன்னொருத்தர் ஆதம், 2 பேரும் அப்படியே கத்த கட்டி முடிச்சுவாங்க. விஜய் வீட்டுக்கு அதில் கூட்ட போட்டு திண்டுக்கல் கூட்ட போட்டதே எடப்பாடி தான். 10 சீட்டு கூட ஜெயிக்காத ஆளுனை கூப்பிட்டு 45 சீட்டு கொடுத்து நிற்க வச்சு எதிர்ப்பு ஆகுது. நம்ம இருக்கிறோம் தாவேகா எந்த தொகுதியிலும் போட்டியிடாததால் போட்டியிலே இல்லைன்னு வந்தோம். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் இப்போ மும்பை போயிருந்தாரு. திடீர்னு எதுக்கு ஏன்றது மாதிரி பல கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அட்லி அவர்களோட இல்ல விழாக்கு போயிருந்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வேற வேலையாவும் போயிருந்தாரு, கட்சிக்கான நிதியை திரட்டவும் போயிருந்தாருன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கேன் சார். அதை எப்படி பாக்குறீங்க சார்? தேர்தல் டைமில் ஜெயலலிதாவோ கலைஞரோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். ஏன் இப்போ இவரே ஸ்டாலினை டெய்லி நேர்காணலில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி டைமில் யாராவது அட்லி கல்யாணம் இருந்தால் கூட பரவாயில்ல, அட்லி ஒய்ஃபுக்கு வளகாப்புக்கு போனான்னு உருட்டிட்டு போவாங்களா? யாராவது போவாங்களா? அப்போ இது உருட்டு தானே. என்னன்னா இவர் பெருசாக நம்பின இவங்களுக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. தேர்தல்னால் பணம் செலவழிக்கணும், தேர்தல்னால் பணம் தேவைப்படும் அப்படின்றதுலாம். கையில் இருக்கிற பணத்தை எடுத்து மனசு வரல. அப்போ என்ன பண்ணுறது? இன்னொன்று கையில் இருக்கிற பணத்தை எனக்கு என்னென்னு எடுத்தும் பண்ண முடியாது. இவர் பெரும்பாலும் கரெக்டாக வரி கட்டி ஒயிட்டில் வச்சுக்கிறாரு. சரி, பிளாக்கில் எதாவது பண்ணலான்னா அது உடனடியாக இன்வெஸ்டர் வேணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர் போய் 2 முக்கியமான ஒரு ஆட்களை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ப்ளஸ்ஸு ஏற்கனவே இவருக்கு ஒரு முக்கியமான தலைவர், ஆந்திராவை சேர்ந்த தலைவர் உதவி பண்ணுறான்னு இதை ஒத்துக்கிட்டு தான் தகவல். அதுக்கப்புறம் அவர் பின்வாங்கிட்டதாக தகவல். அதனால் இவர்களுக்கு நிதி தரப்பிலும் ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைங்க இதெல்லாம். ஆனால் எனக்கு என்னென்னு இருந்துட்டு அதாவது பரீட்சைக்கு படிக்கும் போது சில பேர் பார்த்துருக்கீங்களா, பைக்கில் போய்கிட்டு இருப்பான் அவங்க அப்பாவோட, அப்போ உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அப்புறம் அங்கே போய் உட்காந்து பெல் அடிக்கிற முன்னாடி உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் மண்டையில் ஏறுமா? நிதானமாக படித்தே தான் மண்டையில் ஏறும். படிக்கதை ஒரு 3 தடவை எழுதணும், எழுதி பார்த்துட்டு தான் ஏறும். ஒரு புக்கை இது பண்ணுறதுக்கு அவ்வளோ இது பண்ணிட்டு கடைசி டைமில் உட்காந்து இந்தியன் எக்கானமின்னு ஆகிடும். அது இந்தியன் எக்கானமி சொல்லிட்டே இருங்க ஸ்பீடாக, இந்தியன் எக்கானமின்னு ஆகிடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இவங்க கடைசி டைமில் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதற்கிடையில் சொத்துக்கள் எல்லாம் விற்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கேன் சார். கல்யாண மண்டபத்தை லலித்குமார் அவர்களுக்கு வித்துட்டாருன்ற மாதிரியான செய்திகள். ஏங்க அவர் சில சொத்துக்களை விற்றாரு, சில இதெல்லாம் வாங்கினாரு, சில இது கட்டிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் வேறு. அது எல்லாமே இப்போ எப்படிங்க பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? சொத்துக்களை விற்றுலாம் கட்சிக்கு செலவழிக்கிறதுலாம் அவர் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் செலவு பண்ணுற மாதிரிலாம் தெரியல. எனக்கு தகவல் அதெல்லாம் இல்லை. மற்றவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் 234 தொகுதிங்க. அது அங்கே ஒரு 30, 264 தொகுதி. இப்போ திமுக எடுத்துட்டிங்கன்னா 8 தொகுதி பாண்டிச்சேரி, 140 150 தொகுதி அப்படின்னு போயிடும். அதிமுக எடுத்திங்கன்னா 170 தொகுதி, பாண்டிச்சேரியில் 2 பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி அவங்களுக்கு பிரிஞ்சுக்கும். இப்போ பிஜேபி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அங்கே தான் கஷ்டப்படணும். 14 தொகுதி ஏற்கனவே வேட்பாளர் இருப்பான். 14க்கு 28 பேர் இருப்பான். இங்கே 35, அதில் 6 கூட்டணி கட்சியில் கொடுத்துட்றாங்க. 29க்கு 69 பேர் இருப்பான், ஏற்கனவே இருப்பான். பணங்களெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு அப்படியா? வேட்பாளர் கிடைக்கல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இவங்களுக்கு தயாரே ஆகலை. இன்னொன்று, வேட்பாளருக்கு இவங்க சொல்லுவாங்களாம், சொல்லி அறிவித்த பிறகு தான் நான் வேட்பாளர்னு அறிவித்து இறங்கணுமா, வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணோம். என்னைக்கு முடியுறது அது? இங்கே வேட்பாளர் அறிவிச்சு இங்கே தொகுதி பங்கீடுக்கு சண்டை போயிட்டு இவங்க இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையா? தொகுதி பங்கீடு முடித்த உடனே வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க. தொகுதி பங்கீடு முடிச்சோன்னு தொகுதி அறிவிச்சிருவாங்க. தொகுதி அறிவிக்கும் போதே வேட்பாளர் அறிவிப்பும் வந்துடும். 8 பட்டி கட்டி வச்சுக்கிறாரு. பட்டின்னா என்னது? பெரிய தேட்டர் மாதிரி இருக்கும். உள்ள சேர்கள்லாம் போட்டு ஏசிலாம் போட்டு அப்படி. என்னன்னு கேட்டால் ஜனங்களுக்கு போர் அடிச்சுது, அதனால் நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோன்னு ஜனங்க சொல்லுவாங்க. 3 வேளை சாப்பாடு. இதில் நடந்தது ஈரோடில். இவன் காலைல போகிறான், காலைல 7 மணிக்கே போயிடணும். அவன் வேலைக்கு கிளம்புறது முன்னாடியே போனால் தான் நம்ம அவங்கள பார்த்து வாக்கு கேட்க முடியும். போகிறான், ஒவ்வொரு வீடும் பூட்டிக்குது. என்னையான்னு பார்த்தா எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு,
சினிமா, பணம் வரும்போது ஏதாவது இதே மாதிரி டெய்லி நாளைக்கே வந்துருங்க வந்துடுறாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே இன்ப சுற்றுலா. இவன் யார்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும்? அவனுக்கு எப்படி பார்ப்பானுங்க? 3 வேளை சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி இன்ப சுற்றுலாம் கூட்டு போகிறான், இவனுக்கு தான் நம்ம ஓட்டுன்னு. அப்படி தான் ஈரோடு இதில் மாறிச்சு. அதே இதை இந்த பொது தேர்தலே கொண்டு வர்றாரு. அப்போ கரூரில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களாம் அவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டாங்க. யார் யார் வேட்பாளர்னு தெரியும், அறிவிச்சு தான் வேலை செய்யணும்லாம் கிடையாது. ஆனால் இங்கே வேட்பாளரே இல்லை, கிடைக்கல. வெளியிலேருந்து ஆளை பிடிச்சி வரணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அப்போ இவங்க என்ன ஐடியாவில் இவங்க தேர்தலை ஒழுங்காக பாஜக கூட இருந்திருந்தால் கூட ஒரு 45 சீட்டு அழகாக நேரத்துக்கு இறங்கிட்டு இருக்கலாம். பணம் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களே ப்ராக்டிஸு, மற்ற இடங்களில் ப்ராக்டிஸு, ஈஸியாக ஜெயிக்கலாம், ஸ்வீப் அடிக்கலாம். எல்லாம் போச்சா? இந்த மாதிரி ஆளை நம்ம எந்த லிஸ்ட்டில் சேர்ப்போம்? இதுக்கு 2 ஸ்ட்ராட்டஜிஸ்டாம். ஒருத்தர் ஜான், இன்னொருத்தர் ஆதவம். 2 பேரும் அப்படியே கத்த கட்டி முடிச்சிருவாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த சொல்லுங்கள். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் இப்போ பேசியிருக்காரு. விஜய் வீட்டு கதவு வந்து எடப்பாடி அவர்கள் தட்டிட்டு இருக்காரு, இன்னும் கூட்டணிக்காகன்ற மாதிரியான கருத்தை முன் வச்சு. விஜய் வீட்டு கதவுல பூட்டை போட்டு திண்டுக்கல் பூட்டை போட்டதே எடப்பாடி தான். இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்து இவர் இந்த இது மாதிரி இப்படி இந்த இவங்களுக்கு பண்ணுற மாதிரியே இவங்க வந்து சில பேர் இருக்காங்க, தெளிவாக முடிவெடுக்க மாட்டாங்க. இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, இந்த புடவை இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு எடுத்துக்கோ, அதை எடுங்க அப்படின்வாங்க. அதை எடுத்து இது நல்லா இருக்கா, கடுப்பாகும் நமக்கு, இருந்தாலும் சரி இது நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, இதை எடுத்துங்க, அதை எடுங்க அப்படின்னா அப்புறமா எல்லா படையும் வச்சுட்டு இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, இது எடுத்துலாமா அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா புடவை எடுக்க போகிற இடத்துல பொம்பளைங்க பண்ணுறது? நீங்களாம் அப்போ தானே பண்ணுவீங்க. அதுக்கு பாதி பேர் இதுக்குன்னு வெளியில் உட்காந்துக்குவோம். அங்கே கேசரிலாம் கொடுப்பான், வாங்கி சாப்பிட்டுன்னு, அம்மா நீ போயிட்டு வாமா, நான் அங்கேயே உட்காந்துருக்குறான். குழந்தைய பார்த்துக்கிறமான்றோம் அவன் சாரா. ஏன்னா அவனுக்கு தெரியும். நாங்களாம் என்ன பண்ண தெரியுமா, இது நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்கு, ஐயோ இன்னும் அட்டகாசமாக இருக்குது இப்படின்னுவோம். அப்படி செஞ்சே மாட்டிக்குவோம். இது நமக்கே எப்படின்னா அந்த புடவைகளில் வேலை செய்கிறவங்க கதியை நினச்சி பாருங்க, பாவம். எல்லாத்தையும் கழிச்சு போட்டோன்னே பக்கத்தில் ஒரு பொம்பளை எடுக்கும், அதே மாதிரி டிசைன் இருக்குதா அப்படின்னு, ஒன்றே வந்தாங்க இது அப்படியே பார்த்துன்னே இருக்கும். என்னம்மா நீங்கள் எடுக்கல? இல்லை நான் அவங்க வாங்குறாங்களா பார்க்கணும். அந்த மாதிரி வேணான்னு போட்டோன்னா அது தூக்கி இதை பேக் பண்ணுங்க. இந்த அளவுக்கு முதல்ல வந்து நின்று யாராவது எடுக்கிறத பார்த்து எடுத்துருக்கலாமே. இந்த மாதிரி தான் விஜய் இது பண்ணி பண்ணி கடுப்பாயிட்டாப்புல. இந்த வீட்டுக்காரன் மாதிரி கடுப்பாயி, இங்கே பாரு 10 சீட்டு கூட ஜெயிக்காத ஆளுங்களை கூப்பிட்டு 45 சீட்டு கொடுத்து நிற்க வச்சு எதிர்க்கட்சி தலையாகிறதுக்கு நம்ம இருக்கிறோம். வேலையை பாருங்க, இல்லாட்டி நான் இவ்வளோ நின்றுக்கிறேன், நீங்கள் அவனை பிரித்து கொடுத்துங்க அப்படின்ட்டாப்புல, முடிச்சு விட்டாப்புல. அதனால விஜய் அவர்கள் வந்து இப்ப கட்சி செலவுக்கு அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சரி செஞ்சு இன்னும் வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சு ரிசல்ட் வந்துடும். தாவேகா எந்த தொகுதியிலும் போட்டியிடாததால் போட்டியிலே இல்லைன்னு வந்துடும். அவங்க எப்ப தொகுதிக்கான வேலை உட்காந்து குழி தோணுங்கிற மரத்தை அறுத்துனுங்கிறாப்புல. ஐயோ அப்பா, இதெல்லாம் ஒரு கட்சின்னு பேசினுங்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளில். நன்றி.